எதற்கு இந்த சபை, இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது? நம்ம தரிசனத்தை மறந்துட்டோம், அப்படிதானே? இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் இங்க உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துட்டு வீட்டுக்கு போறதுக்கா? இல்ல. எல்லா ஜனங்களும் இதை பண்றாங்க. எல்லாரும் பாருங்களேன், ஒரு ஹிந்து எடுத்துக்கோங்க, அவங்க கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. ஒரு முஸ்லீம் எடுத்துக்கோங்க, அவங்க தொழுகிற டைமுக்கு கரெக்டா போயிடுவாங்க. அதே போல நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போறதுக்கு அந்த சபை கட்டப்பட்டுச்சு. இந்த சபையில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எதற்கு? இங்க உட்கார்ற நாம வேதாகமத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் அழகா இருக்கும். அவர்கள் உபவாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தரித்திருந்தார்கள். இங்க வந்தா என்ன செய்யணும்? இணைந்து ஜெபிக்கணும். இணைந்து ஜெபிப்பதற்கு தான் சபை, அப்படிதானே? சபை எதுக்கு? இணைந்து ஜெபிப்பதற்கு. நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தாங்க. கிறிஸ்துவோடைய சிந்தை என்ன அப்படின்னு பவுல் அழகா எழுதுறாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தாங்க. சபை என்ன அப்படின்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தாங்க. அந்த காலத்துல சபை ஏன் கூடி வந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா மீதி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தருடைய பலவீனத்துல கூடி ஜெபிச்சாங்க. யாருக்காவது சபையில உடம்பு சரியில்லையா, சபையில இருக்க எல்லாரும் ஒன்று கூடி அவர்களுடைய சுகத்திற்காக ஜெபித்தார்கள். யாராவது ரட்சிக்கப்படவில்லையா, சபை ஒன்று கூடி அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணினது. யாராவது பாவத்துல இருக்கிறாங்களா, அவங்க விடுதலையாகும்படிக்கு சபை கூடி ஜெபித்தது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் சொல்ற காரியங்களை கேட்டுட்டு என்ன செஞ்சிருந்தோம்? எந்திரிச்சு போயிருந்தோம். ஆனா நமக்குள்ள இணைந்து காணப்படுறோமா? நமக்குள்ள சகோதரத்துவம் காணப்படுறோமா? நம்ம இணைந்து ஜெபிச்சிருக்கோமா? ஆதி திருச்சபையை பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில இருந்த பொழுது ஆதி திருச்சபை கூடி ஜெபம் வைத்தார்கள். அப்படிதான் நம்ம பாக்குறோம், வேதாகமத்துல பார்க்காத ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். சபை கூடி ஜெபித்து. இன்னைக்கு நம்முடைய சபை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நீங்க கூடி ஜெபம் பண்ணிருக்கீங்களா?